பாடுவதோடு புல்லாங்குழல் இசைத்து தன்னுடைய பன்முக திறமையை காட்டினார் பாலக்காடு ஸ்ரீராம். இப்போது அவருடைய வேணு கானத்தை மட்டும் ரசிக்கப் போகின்றோம். ஆஸ்கார் வெற்றி தமிழன் ஏ.ஆர். ரகுமானுக்குள்ள கர்நாடக இசை ஞானத்தை வெளிப்படுத்திய பாடல் இது. உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு விருதினையும் வென்று தந்தது. காதலன் படத்தில் இடம்பெற்ற என்னவளே அடி என்னவளே, இந்த பாடல் நான் நினைக்கின்றேன் கேதார ராகத்தில் அமைந்த பாடலா அல்லது கேதாரமும் வருது. அண்ட் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு விஷயம் ரஹ்மான் அவர்கள்ட்ட கேட்டோன்னா அவர் ரொம்ப பொலைட்டாக சொன்னார். நான் ஏதோ ஒரு ஸ்கெயிலில் பண்ணினேன். நான் கேட்டேன், சார் எப்படி இந்த சண்முகப்பிரியாவிலிருந்து இந்த ஷூலினி என்ற ராகத்துக்குள்ளே நுழைந்து அதில் கேதாரம் உருவாகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அது அதிசயமாக இருக்குன்னாரு. அதெல்லாம் இறைவன் புகழ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒதுக்கிட்டார் அவர். பட் இட் வாஸ் அன் அமேசிங் கம்போசிஷன். அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் சொன்ன இந்த கேட்டதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவார், தேங்க்ஸ் சொல்லலாம். என்னென்னா இது நிறைய பேர் வந்து இந்த பாட்டில் என்ன ராகம் கேட்டுருந்தாங்க. இது ஷூலினி என்ற ராகத்தில் அடிப்பட்ட பாடல், அந்த அடிப்படையாக வைத்து கொண்ட பாடல். அதில் ஒரு ஸ்கேல் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு பேக்ரவுண்ட் வாசிக்கிறது 2 ஃப்ளூட்டில் எடுத்துகிட்டு வரேன். எதுக்கு ஒரு பாட்டில் 2 ஸ்ருதியான்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு பாட்டில் மாறி 2-3 தபலா வாசிப்பாங்க. அதாவது ஸ்கேல் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்ருதி பேதம் அப்படின்னு அந்த பேதம் இதில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கும்போது சண்முகப்பிரியா எல்லாம் கேட்கும் இந்த ஃபஸ்ட் பேக்ரவுண்டில். இப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு இந்த பாட்டு கேட்குறத கொஞ்சம் ஒரு மியூசிக் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சண்முகப்பிரியாவிலேருந்து அப்படியே வேறொரு ஸ்கெயிலுக்கு வந்து ஷூலினிங்கிற ஸ்கெயிலில் அந்த பாட்டு உருவாகும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேதாரம் ராகம் உருவாகும். எல்லாமே அந்த ஒரு பாட்டுக்குள்ளே இருக்குது. எப்படியும் அந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு வந்தது. அதையும் விட ஒரு பெரிய அவார்டு அந்த பாட்டு என்னன்னாக்கா, இந்த மாதிரி அற்புதமான படைப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு வந்தது, ஆஸ்கார் அவார்டு. ஆமாம். இது போன்ற இசை கலப்பு ராகங்களின் கலப்பை சிலர் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். சுப்புடு போன்ற விமர்சகர்களின் விமர்சனத்துக்கு ஆளானார்கள். ஆனால் ஒரு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி எப்படி மரபிலிருந்து மாறும்போது ஒரு புதிய கண்டுபிடிப்பு கிடைக்குமோ அதுபோல்தான் இசையிலும் கூட ஸ்ரீராம் அவர்கள் விளக்கியது போல் பல ராகங்களிலிருந்து நல்ல முத்துக்களை மட்டும் எடுத்து கோர்த்து ஒரு இசை மாலையாக தருவதுதான் ஒரு இசையமைப்பாளரின் பணி. அதை இப்போது ரசிக்கப் போகின்றோம். சபையிலும் கர்நாடக இசை ஞானம் மிக்கவர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இப்போது பாலக்காடு ஸ்ரீராம் சொன்ன அந்த கருத்துக்கள் இப்போது அவர் வாசிக்கும் போது வெளிப்படும். கேட்டு பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரியும், சண்முகப்பிரியா தான்ல. எல்லாரும் கேட்டிருக்கீங்க, சண்முகப்பிரியா. இது கேதாரம். இது வந்து ஷூலினி. இந்த 3 ராகங்களும் இதுக்குள்ள எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது பாட்டு வழியாவே போகலாம். தேங்க்யூ.